எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் நந்தீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஸ்க்ரீனை வந்துட்டு லேப்டாப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதாவது நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் என்ன ஒர்க் பண்ணாலும் லேப்டாப் ஸ்க்ரீனில் தெரியும். இந்த மாதிரி எப்படி ஒயர் இல்லாமல் ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்துட்டு உங்களோட மொபைல் நெட்வொர்க்கும் உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற நெட்வொர்க்கும் ரெண்டும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொஜெக்டிங் திஸ் பிசி அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். உங்களுக்கு அதாவது நீங்கள் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்துட்டு ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு ஆட் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச்சில் வந்துட்டு ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுங்க. ஒயர்லெஸ் டிஸ்பிளே இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆட் அப்படின்னு கேட்கும். ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் இல்லை 40 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வந்துட்டு ஆடிங் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனோடனே இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. அடுத்த வந்து ப்ரொஜெக்ட் திஸ் பிசி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடியது எல்லாமே ஓப்பன் ஆகாமல் இருந்தது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இருக்கிறது எதுன்னு நம்ம மாற்றணுங்கிறதுல அவைலபிள் எவரிவேர்னு இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட் டைம் ஒன்லி. ஓகே, நெவர் அப்படிங்கிறது இது அப்படியே விட்டுருங்க. உங்களோட பிசி நேமை சேஞ்ச் பண்ணணும்னா ரீநேம் கொடுத்து பிசி நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த வந்துட்டு லான்ச் த கனெக்ட் ஆப் டு ப்ரொஜெக்ட் திஸ் பிசி அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. உங்களோட பிசி நேம் போட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் மொபைலில் 2 செட்டிங்ஸ் பார்க்கணும். அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். உங்களோட பிசி நேமை போட்டு வினோ அப்படிங்கிற என்னோட பிசி நேம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, வினோன்னு பிசி நேம் போட்டு கீழே ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். என்னோடதில் சேம் செட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. இப்போது விவோ Y56 5G அபவுட் த டு ப்ரொஜெக்ட், அதாவது என்னோடய மொபைல் வந்துட்டு லேப்டாப்பில் ப்ரொஜெக்ட் ஆகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. செட்டிங்ஸ் தவிர எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் காட்டும். இப்போ நான் கூகுள் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூகுள் காட்டும். இப்போ நான் என்ன பண்ணாலும் காட்டும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணாலும் காட்டும். செட்டிங்ஸ் தவிர எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களோட பிசியை வந்துட்டு பிசியில் வந்துட்டு உங்களோட மொபைலை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது செல்ஃப் யூஸுக்கோ இல்லை நீங்கள் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ, நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது லேப்டாப்பில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ இந்த மாதிரி சிம்பிளாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.